வணக்கம். இரா சரவணன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், அவருடைய டைரக்ஷனில் நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான சசிகுமார் அவர்கள் நடித்து செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகிற அந்த நந்தன் ஒரு பரபரப்பை கிளப்பி, அந்த படம் எப்படிப்பட்டதான படமாக இருக்கும் அப்படின்னு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கும் பத்திரிகைகள் வட்டாரத்திலையும் திரையுலகத்தினர் மத்தியிலையும் பேச்சு நிலவிட்டு இருக்கு. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சசிகுமார் சாரை இந்த படத்தில் பார்க்கலாம்ங்கிற மாதிரியான ட்ரெய்லர், டீசர், சாங்ஸு எல்லாமே பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நந்தன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கும், அதாவது சசிகுமார் சார் நடித்து இரா சரவணன் இயக்கி இருக்கிற இந்த நந்தன் படத்துக்கும் அந்த காலத்தில் வந்த நந்தனார் படத்துக்குமான ஒரு ஒற்றுமையை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமாம், 1942 வருஷத்தில் நந்தனார் அப்படிங்கிற ஒரு படம் தண்டபாணி தேசிகர் நடித்து ஜெமினி அதிபர் SS வாசன் அவர்கள் தயாரித்த படம். அந்த படம் முருகதாசா அப்படிங்கிறவருடைய இயக்கத்தில் வந்தது. கிட்டத்தட்ட 22 ரீல் படத்தில் 24, 28 பாடல்கள் அந்த படத்தில் உண்டு. பாபநாசம் சிவனும் கொத்தமங்கலம் சுப்பு அவர்களும், தில்லானா மோகனாம்பாள் கொத்தமங்கலம் சுப்பு அவர்களும் பாடல்களை எழுதியிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு பெரிய தாக்கத்தை அன்னைக்கு ஏற்படுத்திச்சு. இன்னும் சொல்லப்போனால் நந்தனாருக்கு முன்னாடியே நந்தனார் கதையை, நந்தனார் அப்படிங்கிறவருடைய 63 நாயன்மார்களில் ஒருவரான நந்தனாருடைய சரித்திரம் பல பெயர்களில் பலர் நடித்து வெளியாகி எல்லாமே படு தோல்வியை சந்திச்சு. அந்த சமயத்தில் தான் ஜெமினி அதிபர் SS வாசன் அவர்கள் இந்த நந்தனாரை எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரார். அப்படி ஒரு முடிவுக்கு வந்த அவர் தண்டபாணி தேசிகரை இந்த படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் வராங்க. கதை அமைக்கிற விஷயத்தை ஹீரா அப்படிங்கிறவர் தான் கதையை உருவாக்குறார். இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு உண்டான வசனங்கள் எல்லாத்துலேயுமே எல்லோருடைய பங்களிப்புமே இருக்குது. படத்தினுடைய பாடல்களை கொத்தமங்கலம் சுப்பு அவர்களும் பாபநாசம் சிவன் அவர்களும் எழுதுனாங்க. இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நந்தனாருடைய கதை என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசுகிறேன். ஆனால் நந்தனார் அப்படிங்கிற அந்த திரைப்படம் ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட படம். ஒரு நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், புலையர்கள், பறையர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமே, அந்த ஒரு பிரிவிலேருந்து வந்தவர். அவர் சிவனையே நினைச்சு உருகிக்கிட்டே இருக்கிறார். சிவச்சிதம்பரம் சிவச்சிதம்பரம் சிவச்சிதம்பரம்னே சொல்லிட்டு இருக்கார். தன்னுடைய நினைப்பு எல்லாமே சிதம்பரத்துக்கு போகணுங்கிறது தான். சிதம்பரத்துக்கு போய் நடராஜனை தரிசனம் பண்ணினா நமக்கு நல்லது நடக்கும், நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நந்தனார் அப்படிங்கிற அந்த ஒரு புலையர் கதாபாத்திரத்தில் நடித்தவருடைய வாழ்ந்தவருடைய சரிதம், உண்மை கதை. நந்தனார்கிறவர் 63 நாயன்மார்களில் ஒருத்தர். அவர் செப்டம்பர் 20 1942 வந்த அந்த நந்தனார் படம் ஏற்படுத்திய தாக்கம் இன்னும் அவரை உலகறிய செய்தது அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னம்பலம் அப்படின்னு இருக்கே, அந்த பாட்டெல்லாம் அந்த படத்தில் தான் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா பாடல்களும் கர்நாடக சங்கீத பாடல்கள் தான். அந்த நந்தனார் திரைப்படம் ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க, நம்மெல்லாம் இந்த சமூகம் கட்டமைத்திருக்கிற அப்பேற்பட்ட ஒரு ஜாதியிலிருந்து கருப்பண்ணர் சாமியையும் முனிய சாமியையும் கொண்டுட்டு இருக்கிற அவங்க அப்படின்னு ஒதுக்கி வைத்த காலத்தில் சிவன் கோவிலுக்குள்ளாரையே நுழைய முடியாமல் சிவன் கோயிலுக்கு போகணும், சிவனை தரிசிக்கணும்னு இருக்கிற அந்த நந்தனார் ஒரு கோவில், திருப்புங்கூர் அப்படின்னு இன்னமும் இருக்கு அந்த கோவில். அந்த கோவில் ஸ்தல புராணத்திலேயே இருக்கு. அந்த கோவில் வாசலில் போய் நிற்பார். உள்ளே போக முடியாது இல்லையா, அந்த ஜாதிக்காரங்க அங்கே நிற்பார். சிவனை பார்க்க முடியாது, சிவலிங்கத்தை பார்க்க முடியாது, கண்ணீர் மல்க பாடுவார். அந்த நந்தியே விலகி சிவனை காட்சி தரும், சிவனை தரிசனம் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் செய்யும். அதை அடுத்து தான் சிதம்பரத்துக்கு போகணும் அப்படிங்கிற அவருடைய ஆசை. முதலாளி கேட்கவே மாட்டார். முதலாளி ஒரு பிராமண கதாபாத்திரமாக கட்டமைக்கப்பட்டிருக்கும். உண்மையிலேயே அப்படிதான் நடந்திருக்குன்னு வரலாறுகள் சொல்லுது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த நந்தனை அவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதை அறிவதற்காக ஒரு விஷயம் நடக்கும்.
அந்த விஷயத்துக்கு பிறகு நந்தனார் நீ எனக்கு அருள் செய் அப்படின்னு அந்த முதலாளி ஆண்ட பரம்பரை ஆண்டே அப்படின்னு சொல்லுவோமே அவர்கிட்ட அவரே வந்து நந்தனார்கிட்ட கேட்க அதற்கு பிறகு சிதம்பரத்தை நோக்கி அவர் போக அப்படின்னு கதை போகும். சிதம்பரத்தோடு அவர் 2.5 கலந்துடுறார். தில்லை அம்பலத்தானுடைய 2.5 கலந்துடுறாருன்னு அந்த படம் முடியும். இந்த படத்துக்கும் நந்தன் படத்துக்கும் சசிகுமார் சார் நடித்திருக்கிற இரா சரவணன் இயக்கியிருக்கிற நந்தன் படத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் தொடர்பு நந்தனார் அப்படிங்கிற விஷயம் கீழ்மட்டத்திலிருந்து ஆன்மீகத்துக்கு வந்த ஒருவருடைய வாழ்க்கை சரிதம். இங்கே சசிகுமார் நடித்திருக்கிற நந்தன் திரைப்படம் அப்படி கீழ் மட்டத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு நாம் சொல்கிற அங்கிருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்து பதவிக்கு வந்தால் நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது தான். ஆன்மீகம்ங்கிறதும் கடவுள் தேடல்ங்கிறதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பக்கம் மேலான விஷயம்னு பார்க்கப்படுது. அப்படின்னா அரசியல் பதவி அதிகாரம் அப்படிங்கிறதும் ஒரு மேலில் இருக்கிற ஒரு விஷயமா உச்சத்தில் இருக்கிற விஷயமா தான் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு, பார்க்கப்பட்டு வருது. அதுதான் நிஜமும் கூட. அப்படி ஆன்மீகத்தில் கரைகண்டு உயர்ந்த இடத்துக்கு வருகிற நந்தனார் அரசியலுக்கு வந்து அங்கே பதவிக்கு வந்த ஒரு ஊராட்சி தலைவர் அப்படிங்கிற இங்கே ஒரு சப்ஜெக்ட். இந்த ரெண்டுமே கீழிருந்து பீரிட்டு கிளம்புகிற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். சரி, இன்னொரு தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னால் 1942ஆம் ஆண்டு ஒரு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஜெமினி அதிபர் எஸ்.எஸ். வாசன் அவர்கள் தயாரித்த நந்தனார் திரைப்படம் திரைக்கு வந்துச்சு. அதே போல 2024 செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இரா சரவணன் இயக்கத்தில் சசிகுமார் நடிப்பில் நந்தன் வந்திருக்கு. இது ரெண்டுத்தையுமே நான் அப்படி ஒப்பிட்டு பார்க்குறேன். ஒருவேளை அந்த இரா சரவணன் டைரக்டர் இரா சரவணன் சார் வந்து இந்த மாதிரி செப்டம்பர் 20 தான் இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணணும், அந்த நந்தனார் இந்த நந்தன் அப்படின்ற கால்குலேட் பண்ணி வச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் ஜெமினி அதிபர் தான் விகடன் அதிபர். விகடன் அதிபர் எஸ்.எஸ். வாசன் தயாரித்த படம் தான் நந்தனார். அந்த விகடன் குழுமத்தில் ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் தான் இன்னைக்கு இயக்குனராக வந்திருக்கிற இரா சரவணன். காலம் எப்படியெல்லாம் என்னென்ன விதமான முடிச்சுகளெல்லாம் போடுது பாருங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம். அந்த நந்தனாரை போலவே இந்த நந்தனும் ஜெயிக்க வாழ்த்துவோம். வணக்கம்.